அமெரிக்கால வந்து கேரவன் வந்து 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து மோட்டார் ஹோம், இன்னொன்னு வந்து ட்ரெய்லர். அப்படின்னா மோட்டார் ஹோம்னா ஒரு கேரவன்ல வந்து இன்ஜின் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்ப நம்ம பஸ் மாதிரியும் வேன் மாதிரி இன்ஜின் இருக்கும். இப்ப அத வந்து மோட்டார் ஹோம்னு சொல்லுவாங்க. இது வந்து மோட்டர் ஹோம் தான். இப்ப நம்ம கேரவன் வந்து மோட்டர் ஹோம். மோட்டார். இன்னொன்னு வந்து ட்ரெய்லர் மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இன்ஜின் இருக்காது. அது இன்ஜினோ வேனோ வந்து அதை இழுத்துட்டு போகும். அது வந்து ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க. இந்த 2 மாதிரி டைப் இருக்கு. இந்த இப்ப நாங்க வாங்கியிருக்க வந்து மோட்டார் ஹோம் டைப். அதுல இன்ஜின் அட்டாச்சு. அதுல 3 டைப்பா பிரிச்சுக்குவாங்க. அது வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. கிளாஸ் ஏன்றது பஸ். நம்ம ஊர்ல இருக்க பஸ் மாதிரி பெருசா இருக்கும். கிளாஸ் ஏ பஸ். அதை தான் நாங்க வாங்கியிருக்கோம். பஸ் வந்து பெருசு. இது வந்து லெங்த் வந்து கொஞ்சம் 30 அடியில இருந்து 40 அடி வரைக்கும் இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்குவாங்க. அடுத்து கிளாஸ் பின்றது வேன் மாதிரி. இப்ப நம்ம ஃபோர்டு, நம்ம ஊர்ல ஃபோர்டு இருக்கு, ஃபோர்ஸ் வேன் இருக்கு. அந்த வேன் மாதிரி அந்த வேனுக்குள்ளேயே எல்லாமே வச்சிருப்பாங்க. அது சின்னதா இருக்கும். அது கிளாஸ் பின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் சின்றது வந்து இப்ப நம்மளுடைய சின்ன பஸ்ல சின்ன வேன் மாதிரி இருக்கு. நம்ம குட்டியானு சொல்லுவோம்ல, சின்ன மகேந்திரா. அதுலயே வந்து எல்லாத்தையும் கட்டியிருப்பாங்க. இன்ஜின் முன்னாடி இருக்கும், அதுலயே கட்டியிருப்பாங்க. அதை கிளாஸ் சின்னுவாங்க. சின்ன இது வந்து